வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2026 குரு பெயர்ச்சி பலன்கள். 2026 ஜூன் மாதம் குருவானவர் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கே உச்ச கதியில் அடுத்த ஒரு வருட காலத்துக்கு சஞ்சாரம் செய்வாங்க. இந்த வருடத்தினுடைய இறுதியில் குருவுக்கு கேதுவனுடைய சேர்க்கை என்பதும் கிடைக்கும். பொதுவாக ஜோதிடத்தில் எந்த ஒரு கிரகமே உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது விசேஷமாக பார்க்கப்படும். காரணம் என்னென்னா, ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்ததா அது ராசி நிலைகளுக்கு ஏற்ப கட்டாயமாக அதனுடைய பலனை கொடுத்துரும். அப்போ இந்த குரு உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானது. காரணம், கிரகாதிபத்திய வகையில் குருவானவர் முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் ஒரு சுப கிரகம் உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கும், நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஜென்ரலாகவே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள், ஆட்சி நிலை பெறக்கூடிய காலகட்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா விஷயங்களுமே சமனாகும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நடுநிலையோடு செயல்படும். அதாவது ரொம்ப ஓவர்ஃப்ளோவாக போயிட்டுருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே குறைச்சி சமநிலைக்கு கொண்டு வரும். ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி அதையும் ஒரு சமநிலைக்கு அது கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இப்படி எல்லா விஷயங்களையுமே நிறை குறைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சமன்படுத்தும், பண்படுத்தும்னு சொல்லலாம். இந்த குருனுடைய நிலையானது இந்த அராஜக விஷயங்களையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தவே செய்யும். அதாவது அதர்ம விஷயங்கள் குறைந்து தர்ம விஷயங்கள் மின்னுயிரும் சொல்லலாம். தவிர இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கூட நல்ல வகையில் பயன் தரக்கூடிய வகையில் அமையும். அதனால் இந்த குரு உச்சம் பெறக்கூடிய அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நல்ல மழை வளம் என்பது இருக்கும். விவசாயம் சார்ந்த வியாபாரங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும். ஆன்மீகம், அறிவியல், கல்வி ரீதியான விஷயங்கள், வித்வத்தன்மை பலம் பெறக்கூடிய நிலைகள், குழந்தைகளுடைய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள், சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதார நிலைகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சீரான நிலைகளுக்கு அது மாற ஆரம்பிக்கும். அதாவது எந்த ஒரு நிறை குறையும் இல்லாத அமைதியான சுமூகமான நிலைகள் எதுவோ அந்த நிலைகளுக்கு கொண்டு சேர்க்கும். அதற்கான வழிகளை இந்த காலகட்டம் காமிக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ரொம்ப நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்குது. நிறைய பேர் தங்கம் விலை அப்படிங்கிறது உயரும் உயரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இந்த வருட பலன்களையும் சரி, இதற்கு முன்னாடி போட்ட சனிப்பெயர்ச்சி பலன்களையும் சரி, தங்க நிலை அப்படிங்கிறது கரெக்ஷன் ஆகும் தான் சொல்கிறேன். குறிப்பாக இந்த வருட கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் வரும். பெரிய அளவில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கேதுவனுடைய சேர்க்கையெல்லாம் குரு கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா தங்கத்தில் சிறு சிறிதாக முதலீடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு நல்ல அசட்டாக அமையும். இப்போதைய நிலையில் வெயிட் பண்ணுறது தான் நல்லது. அதைத்தான் கிரகங்கள் சொல்லுது. ஸோ பொதுவான வகையில் இந்த குருவனுடைய அமைப்பானது எல்லா விஷயங்களையுமே ஒரு சமச்சீரான வகையில் செயல்படும்னு சொல்லலாம். இனி மேற்கொண்டு உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ராசிக்கும் பொருந்தும், லக்ன ரீதியாகவும் அது பொருந்தும். சிம்ம ராசி, சிம்ம லக்னம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 11ஆம் இடத்துல சஞ்சரித்து வந்த குரு இனி 12ஆம் இடத்துல அடுத்த ஒரு காலத்துக்கு சஞ்சாரம் செய்யும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவுஸ்தானமாக சொல்லப்படக்கூடியது. இப்படி என்னதான் 12ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவுஸ்தானமாக சொல்லப்பட்டாலும் இது கிரகங்கள் ரீதியாக மாறுபடவும் செய்யும். அதாவது 12ஆம் இடமானது சுப கிரகங்களோடு சேர்க்கை பெற்றது அப்படின்னா அது சுப பலன்களை கொடுக்கும். அசுப கிரகங்களோடு சேர்க்கை பெற்றிருந்ததுன்னா அசுப பலனை கொடுக்கும். ஒருவேளை சுபகிரகம் அசுப கிரகம் ரெண்டும் சேர்ந்த நிலைகள் இருந்தது அப்படின்னா இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு கலந்த நிலைகளை தான் அது வேலை செய்யும். அண்ட் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இது 12ஆம் இடத்துல சுபகிரகம், அது முழு சுபகிரகம் சொல்லக்கூடிய குரு உச்ச நிலையிலிருந்து செயல்படக்கூடிய இந்த
காலகட்டமானது சிம்மத்துக்கு ஒரு சாதகமான குரு பயிற்சியாகத்தான் இருக்கும். ஜென்ரலாக சிம்மத்துக்குன்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு போதாத காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் அஷ்டமச்சனியானது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ராசியில் ராகுகேதுனுடைய நிலையானது அதை விட சங்கடத்தை அதிகம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் சிம்மராசிக்காரங்க ஒரு திருப்தியற்ற வாழ்க்கை நிலையை தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. உண்மையில் அவங்கவுங்க வயது நிலைக்கு இருக்க விஷயங்கள் காரியங்கள் வேணால் வேறுபட்டு இருக்கலாமே இல்லாமல், பொதுவாக சிம்மராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் மனஸ்தாபங்கள், மனசங்கடங்கள், பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு கதவு அடைத்தால் மறு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் சிம்மராசிக்கு எந்த அளவுக்கு இந்த அசுப கிரகங்கள் வலிமையோடு செயல்படுதோ அதே அளவுக்கு சுப கிரகங்களும் உங்களுக்கு வலிமையோடு செயல்பட்டுட்டு தான் இருக்குது. அதனால தான் சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது முழுமையாக பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக கஷ்டப்பட்டுமே வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் அப்பப்போ சில நல்ல விஷயங்களும் முன்னிட்டு தரக்கூடிய அமைப்புகளும் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு காரணம் இந்த சுப கிரகங்களுடைய சாதகமான நிலைகள் தான். ஸோ இந்த குரு பயிற்சியும் சிம்மராசி சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அப்படித்தான் அமைஞ்சிருக்கு. ஸோ 12ஆம் இடத்துல குரு அமருது, அது உச்சம் பெற்ற நிலைகள் அமருது அப்படிங்கும் பொழுது அது சிம்மத்துக்கு ரொம்ப வலுவான நிலைகளாக தான் செயல்படும். உண்மையிலே இந்த சனியினோட தொந்தரவு, ராகுகேதுக்களுடைய தொந்தரவுகளாக இல்லை அப்படின்னா சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்க ரொம்பவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க, ஒரு சுமூகமான நிம்மதியான வாழ்க்கை நிலையை பெறுவாங்க அப்படின்னு சொல்லிடலாம். இப்போவும் அதுக்கெல்லாம் எந்த ஒரு குறைச்சலும் இல்லை. ஸோ 12ஆம் இடத்துல குரு வர்றதுனால ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் அப்படிங்கிறது கேரண்டி தான். பட் அதே நேரம் இந்த சனி ராகுகேதுக்களுடைய தொந்தரவு ஒரு பக்கம் இருக்கிறதுனால ஒரு பக்கம் பீஸ்ஃபுல்லான லைஃப்பையும் பார்ப்பீங்க, இன்னொரு பக்கம் சில சங்கடம் தரக்கூடிய நிலைகளையும் பார்ப்பீங்க. அதனால் சிம்மராசி சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றம் தான், ஆனால் பெரிய மாற்றம் இல்லை. வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள் போன்ற விஷயங்கள்லாம் பெருசாக இருக்காது. ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எதுவும் இருக்காது. எதாக இருந்தாலும் பீஸ்ஃபுல்லாக டீல் பண்ணிப்பீங்க. குறிப்பாக விட்டு பிடிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும். கிட்டத்தட்ட அமைதி விரும்பிகள் போல் செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய பலமாகவும் அமையும். அதே போல் பெரிய அளவில் எதிர்ப்புகள் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டங்களில் இருக்காது. ஸோ மனோபலமும் மனோ தைரியமும் இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கவே செய்யும். ஏற்கனவே இந்த அஷ்டமச்சனியினால் மனசில் ஒரு இனம் புரியாத பயம் பதற்றம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ இந்த குருவினுடைய மாற்றம் அந்த விஷயங்களுக்கு மருந்தாக அமையும். அதே போல் சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் சில தவிர்க்க முடியாத பிரயாணங்கள் அல்லது இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அமையும். அது எல்லாமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக மாறும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நிலைகள் இந்த விஷயங்களில் பார்க்கலாம். குறிப்பாக இந்த கெரியர் பேஸ்டான இடமாற்றங்கள், கல்வி ரீதியான இடமாற்றங்கள் அல்லது சொத்து சுகங்கள் வகையில் வரக்கூடிய இந்த இடமாற்றங்கள் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாகவே இருக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டங்களில் சில ஆன்மீக ரீதியான பிரயாணங்களை கூட செஞ்சுட்டு வருவாங்க. ஆன்மீக பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த இறை சிந்தனை, இறை நம்பிக்கை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். குறிப்பாக இந்த மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் தெளிவாகிடுவீங்க. ஸோ ஆன்மீக ரீதியாக நிஜம் என்ன பொய் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நல்ல இறை சார்ந்த விஷயங்களில் சிறப்பான அமைப்புகளை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சாதகமாக இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவில் சங்கடம் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை பார்த்து வரலாம். பொருளாதார விஷயங்கள் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். பட் இந்த குருனுடைய மாற்றத்துக்கு பிறகு அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இல்லை, ஓரளவுக்கு எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டேன், எல்லாத்தையும் சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை பார்க்கலாம். சிலருக்கு சிறிய அளவில் ஒரு சேமிப்புகள் உரியக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். சிம்மத்துக்கு இது ஃபினான்ஷியல் ரீதியாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த குருவானவர் எப்போவுமே சமநிலையை கொண்டு சேர்ப்பாங்க. ஸோ இது வரைக்கும் ஃபினான்ஷியல் ரீதியாக ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கம்மி பண்ணி ஒரு சமநிலையில் கொண்டு வச்சிடும். அதனால் ஃபினான்ஷியல் ரீதியான ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்கள் அது சுமூகமாக மாறும். சொத்து சுகங்கள் வகையிலும் சிம்மத்துக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் தான் இருக்குது. குறிப்பாக இந்த கைமாற்றல்கள், இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த சொத்து சுகங்கள் வகையில் சிம்மத்துக்கு ரொம்ப சிறப்பான வகையில் செயல்படும்.
பழையதை கொடுத்து புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள், இப்படி சொத்து சுகங்கள் வகையில் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்களாக பார்க்கலாம். அது சார்ந்த வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட சிம்மத்திற்கு ஒரு சாதகமான நிலைகள் இந்த காலகட்டங்களில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். குறிப்பாக இந்த வீடு நிலபுலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு இது சிறப்பான காலகட்டம் சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை பெருசாக பிரச்சனைகள் இல்லை, எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க போகுது. குடும்ப உறவுகள் வகையிலும் கூட கிட்டத்தட்ட நல்ல விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் கொஞ்சம் கரடுமுரடான விஷயங்களை பார்த்து வந்துருப்பீங்க. இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி குடும்ப உறவுகளுக்குள்ளே போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் சால்வ் ஆகிடும். ஸோ பெரிய லெவலில் குடும்பத்துக்குள்ள இந்த கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அதனால் இந்த குடும்ப வாழ்க்கை குடும்ப உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நிலைகளில் இருந்துக்கிட்டு இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பான வகையில் தான் செயல்படும். மாணவர்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தி ஆகும். அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால மாணவர்கள் தங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிட்டுடாதீங்க. ஜென்ரலாகவே இந்த அஷ்டமச்சனி வந்துருச்சு அப்படின்னா கல்வி வித்தைகள் சரியாக ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இருக்காது. அதனால் மாணவர்கள் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஆனால் குரு உங்களுக்கு சாதகமாக தான் வேலை செய்கிறாங்க. அதனால் முயற்சிகளுக்கு ஏற்ற நல்ல பலன்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். மாணவர்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தி ஆகும். அண்ட் சிம்மத்திற்கு இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நிலைகளை தான் வேலை செய்யும். ஸோ பெருசாக இந்த ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. பட் ராசியில் கேதுவனுடைய நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் உஷ்ண ரீதியான தொந்தரவுகளும் மனக்குழப்பங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதையெல்லாம் நீங்களாக பெருசுபடுத்திக்காதீங்க. கொஞ்சம் அமைதியாக இருந்து அதை சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக இந்த குரு பயிற்சி சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகள் தான். மறைவு இடத்துல இருந்தாலும் நன்மை தரக்கூடிய விஷயங்களாகத்தான் அது செயல்படுது. அதனால் உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை கொஞ்சம் அனுசரித்து செயல்பட்டிங்கனாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.